தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியின் தேவன் தாங்குவார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் காண்கிறார், காக்கிறார், தம்முடைய வல்லமையினால் வழி நடத்துகிறார். தன் பலத்தை நமக்கு தந்து நம் பலவீனங்களை போக்கி நம்மை அவருடைய பாதையில் வழி நடத்துகிறார் என்று வசனம் சொல்கிறதே. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் என்று நம்மை அவர் கரத்தில் ஒப்புவித்து, தேவனே, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், என்னை நீர் காத்துக்கொள்ளும், என்னுடைய அனைத்து காரியங்களையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீர், எனக்காக ஜெயத்தை தருகிறவர் நீர், எனக்காக காரியங்களை வாய்க்கச் செய்கிறவர் நீர் என்று அவரை நாம் முழுமையாக சார்ந்து கொண்டு அவர் மீதாக நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது, நம்மை கைவிடாது. தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அரணாக, கோட்டையாக, துருகமாக இருந்து தாங்குவார். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகார். நாம் பயப்படாது திடமனதோடு அவர் மீது நம் நம்பிக்கையை வைத்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் நிச்சயம் நமக்குள் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒருவருக்கு நாம் அஞ்சி இருப்போம். அவர் நம்மை உண்டாக்கினார், காக்கிறார், வழி நடத்துகிறார், திடப்படுத்துகிறார், நமக்குள் ஜீவனாக வசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களாக, அவரால் முத்திரையிடப்பட்டவர்களாக, அவருடைய சிந்தை நமக்குள்ளாக காணப்பட நம்மை நாம் தாழ்த்துவோம், பரிசுத்தமாய் இருப்போம். நமக்கு ஏற்படுகிற அனைத்து விதமான சத்துருவின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் மத்தியில் தேவன் நம்மை அவருடைய கிருபையும் இரக்கம் சூழ்ந்து கொண்டு காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்பவர். நம்மை அவர் நிச்சயம் காப்பார், விடுவிப்பார். நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி வழி நடத்துவார். ஆமீன்.